ஹலோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் 13/8/2024 செவ்வாய்க்கிழமைக்கான முன்பங்கு சந்தை பகுப்பாய்வு. அதாவது மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், ஸோ டியூஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ், ஜஸ்ட் ஃபண்டமெண்டல் ஓரியன்டட். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்டர்டே நம்மளுக்கு இந்தியன் இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு எப்படி கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா, ஸோ ஒரு 2 இண்டெக்ஸ் நெகட்டிவாகவும் டூ இண்டெக்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50 நம்மளுக்கு ஆல்சோ நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ பிலோ 0.50% வந்து இப்போ நெகட்டிவ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆச்சு. நிஃப்டி பேங்க்கை பொறுத்தளவுக்கு பிலோ 0.50% வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. நிஃப்டி பேங்க்கும் நிஃப்டி ஐடியும். இந்தியா விக்ஸ் 3.39% வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இது வந்து எஸ்டர்டே நம்மளுக்கு இந்தியன் இண்டெக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனது. ஓகே. எஸ்டர்டே இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணுறதுக்கு எஸ்டர்டே இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அகைன் வந்து எஃப்ஐஎஸ் வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 4,681 crore வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் டிஏ அகைன் வந்து நெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 4,478 crore வந்து டிஏ வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டிஏஎஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமாக தான் நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. பட் எஃப்ஐஎஸ்க்கு இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் ஆகவே இல்லை. ஸோ நெட் சேல்ஸ் வந்து டே பை டே வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து எஃப்ஐடிஏயோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு, ஸோ டுடே சம் இம்பார்ட்டன்ட் கன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாமே இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு நியூஸ் பேஸ்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆர்பிஐ வந்து சம் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கும் ஹவுசிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கும் சம் ரெகுலேஷன் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து 2025 January 1, 2025 வந்து நடைமுறைக்கு வரதா வந்து சொல்லியிருக்காங்க. பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. பட் இது வந்து இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சில சந்தேகம்லாம் வந்திருக்கு. அதுக்கான சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ பப்ளிக் டெபாசிட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து மினிமம் பர்சன்டேஜ் வந்து லிக்விட் அசெட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அண்டு HFC ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து கொடுத்து, ஸோ அதாவது 50%. சரிங்களா? ஸோ லிக்விட் அசெட்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ 15% வந்து 50% இல்லை 15% வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறத வந்து ஆர்பிஐ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இன்னும் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆர்பிஐ வந்து ஒரு லிமிட் வந்து செட் பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த லெவலுக்குள்ளே தான் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து ஃபண்ட்ஸ் வந்து வெளியே ப்ரொவைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதர் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஸோ இப்போ ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்காங்கன்னா, ஒரு ஹவுசிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்காங்கன்னா, ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம பீப்புள்ஸ் போயிட்டு ஃபைனான்ஸ் வாங்குறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ சம் ரியல் எஸ்டேட் டாக்குமெண்ட்டோ இல்லை கோல்டோ ஏதோ வச்சு தான் நம்ம வந்து லெண்டிங் வந்து எடுப்போம். ஸோ கடன் வந்து வாங்குவோம். சரிங்களா? ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து நீங்கள் 15% வந்து அந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ மீதி உள்ளதை மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுவும் வந்து கேபிட்டல் செக்டாரில் எந்த கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதில் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். ஸோ அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹிண்டன்பர்க் ரிசர்ச் வந்ததுக்கப்புறம் ஸோ ஆர்பிஐ வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபினான்ஷியல் கம்பெனிஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு போகிறது. இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் தான். ஸோ டோட்டலி நெகட்டிவாக வந்து தெரியலை. ஸோ அதாவது லீகல் வைஸாக பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பாசிட்டிவாக வந்து நம்மளுக்கு வந்து ஸோ இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கு போட்ட ஆர்பிஐஸ் போட்ட ரூல்ஸ் வந்து ஸோ ஒன் ஆஃப் த பாசிட்டிவாக வந்து தெரியுது. பட் இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஸோ கன்ஃபார்மாக வந்து நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஸோ நிஃப்டி இண்டெக்ஸ் வாட்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்றைக்கான கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிரும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து நம்மளுக்கு டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ 3.5% வந்து ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து நம்மளுக்கு டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ லோயஸ்ட் லெவல் ஃபார் நியர்லி 5 இயர்ஸோட லோ வந்து நம்மளுக்கு ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ எஸ்டர்டே வந்து இந்த டேட்டா வந்து பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இனிமேல் இருக்குமோ ஸோ அப்படிங்கிறத வந்து ஒரு வாய்ப்பு வந்து இது வந்து கிரியேட் பண்ணுது. சரிங்களா? ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 3.54% வந்து நம்மளுக்கு இப்போ கரண்ட்லேருந்து கிடச்சிருக்கு. பட் மணிகண்டரோட போல பொறுத்தளவுக்கு 3.50% above to 6% 4%. ஸோ 4%க்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் வந்து பப்ளிஷ் ஆன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி 3.5% வந்து நம்மளுக்கு வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. பட் ஜூலை மந்த் பார்த்தீங்கன்னா 5.1% இருந்தது. ஸோ அதனால தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ டிக்ரீஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு புட்கால் ரேஷியோ பேஸ் படி ஸோ மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் இருக்குன்னா, ஸோ அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. 1.3% வந்து புட்கால் ரேஷியோ பேஸ் படி மார்க்கெட் வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் இருக்குது. அண்ட் அனதர் இன்ஃபர்மேஷன் என்னென்னா,
இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து நம்மளுக்கு ஸ்லோவாயிருக்கு. ஒரு 5 மந்தோட லோ வந்து ஹிட் பண்ணியிருக்கு. 4.2% வந்து நம்மளுக்கு ஹிட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த நெகட்டிவாக தெரியுது இண்டஸ்ட்ரியில் பொறுத்தளவுக்கு. ப்ரொடக்ஷன் எல்லாமே கம்மியாகுது. ஸோ என்னென்னா இன்ஃப்ளேஷன் கம்மியாகிறப்ப நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குன்னு நினச்சோம். ஸோ நியூஸ் அப்வைஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு 4.2%. ஸோ மே மந்த் பார்த்தீங்கன்னா 6.2% இருந்தது. பட் ஜூன் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 4.2%. ஸோ நம்மளுக்கு க்ரோத்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டரை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த நெகட்டிவ். ஸோ ஸ்லோ டவுன் வந்து எந்த கிராஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நம்மளுக்கு ஆயிருக்கு, பிரைமரி குட்ஸில், கேபிட்டல் குட்ஸ்லையாங்கிற ஒரு சார்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சார்ட்டில் வந்து அதோட கிளியரன்ஸ் ஃபுல்லாக இருக்கும். இதை நான் ஃபர்தராக என்னோட டெலிகிராம் சேனல்லே வந்து ஷேர் பண்ணி விடுறேன். சரிங்களா? ஸோ எஸ்டர்டே சம் கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஹிண்டன்பர்க் ரிசர்ச் வந்து நீங்கள் பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிறது. சில பேர்லாம் மார்க்கெட் வந்து 4%, 6% எஸ்டர்டே வந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ எனக்கான மைண்ட் செட் வந்து அப்படி தெரியல. ஸோ அதனால தான் நான் வந்து ஹிண்டன்பர்க்கோட ரிசர்ச்சை பேஸ் பண்ணி நான் வீடியோஸ் வந்து போடல. ஸோ ஃபர்தராக எல்லாமே ரீட் பண்ணேன். பட் வீடியோஸ் போடுறதுக்கான காரணம் என்னென்னா, பெருசாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இம்பாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அது எந்த கம்பெனியை பேஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதாவது செபியோட தலைவர் வந்து அதானியோட குழுமத்துக்கு வந்து கை கோத்துக்கிட்டு ஸோ அந்த மாதிரி சம் ரெகுலேஷன்ஸ்லாம் வயலேஷன்லாம் மீறி இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறது தான் அதை பேஸ் பண்ணி அதில் வந்திருக்கு. செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறி ஸோ செபியோட தலைவர் வந்து பங்குகள்லாம் அந்த கம்பெனியில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படிங்கிறதையும் வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ செபி தலைவர் அதெல்லாம் எல்லாம் சுத்த பொய் அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து பர்டிகுலராக அந்த கம்பெனியை பேஸ் பண்ணது கிடையாது, எந்த ஒரு கம்பெனியும் பேஸ் பண்ணது கிடையாது. பட் அதானி என்டர்பிரைஸ்க்கு சம் வயலேஷன் வந்து இருக்கும்ல. அதாவது இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஸோ செபி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவங்களோட பக்கம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அவங்க வந்து இன்வெஸ்டரோட மைண்ட் செட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்டேபிளாக சென்ட்ரலாக நிற்கணும். ஸோ எந்த வித கம்பெனிக்கு வந்து பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் வந்து பேசக்கூடாது. ஸோ இந்த மாதிரி போயிருக்கனால எஸ்டர்டே வந்து அதானி என்டர்பிரைஸ், அதானி போர்ட்ஸில் சம் செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. ஸோ அதில் நிஃப்டி 50ல் அதானி போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு 2.33% வந்து ஃபால் ஆகி நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அதானி என்டர்பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1.46% வந்து நம்மளுக்கு ஃபால் ஆகி எஸ்டர்டே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு டோட்டலி வந்து நெகட்டிவ் வந்து நம்மளுக்கு எஸ்டர்டே வந்து நடந்துச்சு. மற்றபடி நம்மளுக்கு எஸ்டர்டே HDFC பேங்க்லாம் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஓவராலாக நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்லைட்லி நெகட்டிவ் வந்து நம்மளுக்கு எஸ்டர்டே வந்து ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஓவராலாக நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை போய் பேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா, இந்த கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் எனக்கு வேர்ல்டு வைடாக எப்படி கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா 0.11% வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நிஃப்டி இண்டெக்ஸ் பாசிட்டிவ் ஆர் சம் 50 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அஸ் எண்ட் ஆஃப் த டே டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா 0.35% நெகட்டிவ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நாஸ்டாக் S&P 500 பார்த்தீங்கன்னா பிலோ 0.50% வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பதுங்குது. இதுக்கான ரீசன் வந்து இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ஆக்சிஸ் பேங்க், டாக்டர் ரெட்டி, HDFC ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிலோ 1% வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டியும் ஐசிசி பேங்க் ஏடிஆர் மட்டும் தான் பிலோ நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ மற்ற ஏடிஆர்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி எதுக்கு பதுங்குது ஸோ அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு சிபிஐ டேட்டா வந்து பப்ளிஷ் ஆக இருக்குது. ஸோ இன்றைக்கி 6 o'clock சரிங்களா, கன்சூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து பப்ளிஷ் ஆக இருக்குது, இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்டோட டைமை பேஸ் பண்ணுறதுக்கு 6 o'clock சரிங்களா. ஸோ இதுக்காண்டி தான் நம்மளுக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து பதுங்கிருக்கு. ஸோ இதோட டேட்டாஸை பேஸ் பண்ணி இன்றைக்கான மார்க்கெட் மூவ்மெண்ட்டில் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லைவ் அப்டேஷன் அண்ட் மோர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்னோட சர்வீஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் என்னோட டெலிகிராம் சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னட் கமெண்ட்டில் வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள். ஸோ அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை பற்றி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் ஸோ க்ரியேட் பண்ணி போடுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ எம் நாட் a SEBI registered advisor. This video full and free education purpose only. Okay, thanks for watching. Thank you.